ஒரு தனி உலகம். இங்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, கள்ளம் கபடம் சூது வாது என எதுவும் தெரிவதில்லை. அவரவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அவை அனைத்தையும் சத்தமே இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு செய்து வருகிறது எங்கள் அன்னை ஆசிரமம் என பெருமை பொங்க கூறுகிறார்கள் இதன் மூலம் பயனடைந்த நூற்றுக்கணக்கான பெண்கள். அந்த அளவிற்கு சமூகத்தால் கைவிடப்பட்ட பிறந்த குழந்தைகள் தொடங்கி ஆதரவற்ற முதியோர்கள் வரை அனைவரின் மறுவாழ்வுக்கும் தேவையான கல்வி, தொழிற்பயிற்சி, அக்கறையுடன் கூடிய பராமரிப்பு என அனைத்தையும் சேவை மனப்பான்மையோடு செய்து வருகிறது திருச்சி வயர்லெஸ் சாலையில் உள்ள அன்னை ஆசிரமம். 1954ஆம் ஆண்டு திருச்சி அருகேயுள்ள திருப்பராய்த்துறையில் பிறந்து திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் நிலைய இயக்குநராக பணியாற்றிய வீரம்மாள் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த அன்னை ஆசிரமம். ஆரம்பத்தில் பீமநகர் யானைக்கட்டி மைதானத்தில் ஒரு சிறிய இடத்தில் 6 மாத குழந்தை முதல் 6 வயது குழந்தைகள் வரை பராமரிக்கும் பாலர் பள்ளியாக தொடங்கப்பட்டுள்ளது. பின்பு திருச்சி KK நகர் வயர்லெஸ் ரோடு தென்றல் நகரில் தனித்தனியாக குடில் அமைத்து செயல்பட தொடங்கியுள்ளது. 1979ஆம் ஆண்டு ஆச்சாரியா வினோபாபாவே முன்னெடுத்த பூமிதான இயக்கம் மூலம் சுமார் 4.5 ஏக்கர் இடம் அன்னை ஆசிரமத்திற்கு தானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு படிப்படியாக பல நன்கொடையாளர்கள் மூலமும் மத்திய மாநில அரசுகளின் உதவியுடனும் விரிவடைந்து இன்று குழந்தைகள் காப்பகம், குழந்தைகள் பராமரிப்பு இல்லம், பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி, ஓய்வூதியர் இல்லம், படுக்கை நோயாளிகளுக்கான பராமரிப்பு மையம், துவக்கப்பள்ளி, அன்னை மேல்நிலைப்பள்ளி என விரிவாக்கப்பட்டு முழுக்க பெண்களின் வாழ்வியல் மேம்பாட்டிற்கான அனைத்து தேவைகளையும் சுயநலமே இல்லாமல் பூர்த்தி செய்து வருகிறது அன்னை ஆசிரமம். நாம் முன்பே சொன்னது போல தமிழ்நாடு பெண்கள் நலச்சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அன்னை ஆசிரமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிய வீரம்மாள் என்பவர் தொடங்கி அவருக்கு பக்கபலமாக இருந்த காமாட்சி, சத்யபாமா ஆகிய மூவருமே இதற்கு தொடக்க காலத்தில் பக்கபலமாக இருந்து இன்று இந்த அமைப்பு இத்தனை நிர்வாகத்தையும் திறம்பட செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக காமாட்சி என்பவர் தனது தந்தை தனக்கு கொடுத்த பூர்வீக நிலத்தை விற்று அதில் கிடைத்த கணிசமான தொகையை அன்னை ஆசிரமத்தை நிர்வகித்து வரும் தமிழ்நாடு பெண்கள் நலச்சங்கத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். இச்சங்கத்தின் திட்ட இயக்குநராகவும் நிதி காப்பாளருமாக பணியாற்றிய சத்யபாமா என்பவர் ஓய்வு பெற்ற பின் தனது ஓய்வூதிய தொகை முழுவதையும் சங்கத்திற்கே வழங்கியதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு பெண்கள் நலச்சங்கத்திற்காகவே தனது தன்னலமற்ற சேவையையும் தியாகத்தையும் அனுபவமிக்க நிர்வாக திறமையையும் கொடுத்து இச்சங்கத்தையும் இந்த அமைப்பையும் திறம்பட நடத்தினார்கள் என்று அன்னை ஆசிரம நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். நாம் அன்னை ஆசிரமம் தொடர்பான வீடியோ பதிவை எடுக்க சென்ற நேரத்திலும் கூட சாலையில் ஆதரவற்று இருந்த சிறுமியை மீட்டு அந்த குழந்தையின் மறுவாழ்வுக்கு தேவையான படிப்பு உள்பட அனைத்து விஷயங்களையும் செய்து வருகிறது. அன்னை ஆசிரமத்தின் செயல்பாடுகளை கேள்விப்பட்டு திருச்சி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ள சேவை மனப்பான்மையோடு கூடிய நன்கொடையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் தங்களால் முடிந்த பல்வேறு உதவிகளை இந்த அன்னை ஆசிரமத்திற்கு செய்து வருகிறார்கள். தற்போது அன்னை ஆசிரமத்தை நிர்வகிக்கும் பெண்கள் நலச்சங்கத்தின் தலைவியாக இருக்கும் கல்யாணி என்பவர் இது குறித்து நம்மிடம் பேசும்போது, பெண்களுக்கு கல்வி ரொம்ப தேவைன்னு அன்னை வீரம்மாள் அவங்க வாழ்க்கையிலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காரணம். டெலிஃபோன்ஸில் வேலையாக இருந்த காமாட்சி அக்கா ஜாயின் பண்ணி 2 பேருமா தான் இதை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு 10 to 16 இயர்ஸுக்கு மேலே ஏஇஆரில் டைரக்டராக இருந்த சத்யபாமா ஜாயின்டு தெம். அவங்க வந்தோன்னே பல பேரை அவங்களுக்கு தெரியும். அதனால் நிறைய பேருக்கு லெட்டர் போட்டு நன்கொடை ரெய்ஸ் பண்ணி அது அப்படித்தான் இந்த நிர்வாகம் உருவாக்கப்பட்டது. இந்த உலகம் நல்லவர்களுக்கானது, நல்லவர்களால் கட்டமைக்கப்பட்டது, நல்லவர்களால் உருவாக்கப்பட்டது, நல்லவர்களால் வழிகாட்டப்படுகிறது, நல்லவர்களுக்காகவே இயங்குகிறது என்பதை இது போன்ற
இயக்கங்களின் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது.